Hi guys, a very good evening to all of you. So நமக்கு தெரியும் நமக்கு என்னன்னா IBPS கான calendar விட்டாச்சு. என்னதான் SBI PO and SBI clerk exam first நடக்க போறதா இருந்தாலும் IBPS கான ஒரு calendar பாத்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயாச்சு. So prelims பாத்தீங்கன்னா ஓகேங்களா. So IBPS examல prelims பாத்தீங்கன்னா நமக்கு 22nd PO க்கு பாத்தீங்கன்னா 22nd and 23rd August இருக்க போது மெயின்ஸ் பாத்தீங்கன்னா 4th October இதுவே ஸ்பெஷல் ஆஃபீஸர் பாத்தீங்கன்னா 29th August and 1st November இதுவே கிளர்க் பாத்தீங்கன்னா 10th and 11th October and 27th December ஸோ நமக்கு ஆகஸ்ட்ல ஆரம்பிச்சதுன்னா ஆகஸ்ட் அதுக்கப்புறம் இங்க இருக்கேப்பா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஈவன் ஜான்வரி வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் எக்ஸாம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு நடுவில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம்ன்றது கண்டிப்பாக இருக்காது ஸோ ஆகஸ்ட்லேருந்து ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் நம்ம அந்த சமயத்தில் உட்காந்து படிச்சுக்கலாம் ரிவைஸ் பண்ணிக்கலாம் டெஸ்ட் போட்டுக்கலாம்னு யோசிச்சிங்கன்னா இன்னும் டைம் அப்போ பத்தாது அப்போ ப்ரிப்பரேஷன் இன்னிலேருந்தே நம்ம ஆரம்பித்தாதான் என்ன பண்ண முடியும் நம்மளால் இந்த பர்டிகுலர் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ரெடியாக இருக்க முடியும் அப்போ என்ன பண்ணணும் சரிங்களா பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு நான் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் பேங்கிங் எக்ஸாம்ஸ் யார் போவாங்க எந்த சிச்சுவேஷனில் அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஜாப் செக்யூரிட்டி வேணும்னு நினைக்கிறீங்களோ யாருக்கான ஸ்டேபிளான ஒரு கரியர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேங்க் எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணலாம் நல்ல சேலரி நிறைய பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போகலாம் அண்ட் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி டக்குன்னு அடுத்த பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அடுத்த ப்ரொமோஷன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணலாம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நாட் ஸோ பட் ப்ரைவேட் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரான ஒர்க் லைஃப் பேலன்ஸாக தான் இருக்கும் அதே சமயத்தில் பேங்க்கில் வேலை பார்க்குற சொல்லும் போது நமக்கு என்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை பார்க்குறேன்னு சொன்னாலே என்னது கொஞ்சம் ரொம்ப பெருமையான ஒரு இதுவாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஒர்க் லைஃப் பேலன்ஸு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேலரிஸ் அண்ட் செக்யூரிட்டி இது எல்லாமே கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ் 100% அப்ரோச் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் 2026 என்னென்னலாம் நடக்க போகுது ஓகேங்களா என்னென்ன பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேஜர் ஓகேங்களா அதாவது எஸ்பிஐயில் பிஓ கிளர்க் நடக்கும் ஐபிபிஎஸ்ல பிஓ கிளர்க் நடக்கும் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் பிஓ கிளர்க் நடக்கும் அது இல்லாமல் எல்பிஓ லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க ஸோ எல்பிஓவில் இருக்கும் சரிங்களா அது இல்லாமல் வேற என்னப்பா இந்த மாதிரி எல்பிஓஸ் இருக்கும் அண்ட் இப்போ நமக்கு நபார்டில் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரி ஆகும் பட் தொடர்ந்து 1 இயரில் ஃபுல்லாகவே நமக்கு என்னது தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது அப்போது 6 மாதம் போதுமா 6 months ஆர் எனஃப் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் ஸ்டாட்டிக் தான் சரிங்களா ஒரே சிலபஸ் தான் அது மாற போகிறது கிடையாது அதே சமயத்தில் கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்க போகுது அதே சமயத்தில் நம்ம கரெக்டாக பிளானிங் பண்ணோன்னா நம்மளால் இந்த ஸ்மார்ட்ஸ் ஒர்க் பண்ணோன்னா நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் இவ்வளோ மணி நேரம் படிக்கணும் நாள் முழுக்க உட்காந்து படிக்கணும் படின்னு படிக்கணும் முட்டி படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸ்மார்ட்டான ப்ரிப்பரேஷன் இருந்தாலே நம்மளால் கிராக் பண்ண முடியும் ஒழுங்கான ரிவிஷன் ஒழுங்கான மார்க் ப்ராக்டிஸ் இருந்தாலே இது நம்மளால் அச்சீவ் பண்ணலாம் ஸோ கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் எவ்வளோ அதிகமாக படிக்கிறீங்க எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க எவ்வளோ சமயம் படிக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது தொடர்ந்து படிக்கிறீங்களான்றது முக்கியம் அதுதான் உங்களுக்கு பலனை கொடுக்கும் சரிங்களா ஓகே ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணலாம்னா இப்போ நமக்கு 6 மாதத்துக்கு ஒரு பிளானிங் நான் வச்சுருக்கேன் சரிங்களா 6 மாதத்துக்கு பிளானிங் நான் வச்சுருக்கேன் அது வந்து ஸ்டடி பிளானை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் மந்த் 1 இப்போது நம்ம ஒரு மாதமாக ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு வைங்களேன் ஸோ மந்த் 1 உங்களுக்கு வந்து என்னது ஃபவுண்டேஷனை நீங்கள் பில்டு பண்ணியே ஆகணும் ஸோ பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன கேட்குறாங்க எப்படி கேள்வி கேட்குறாங்கன்ற ஒரு புரிதல் இருக்கணும் அண்ட் அந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் நம்மளுடைய தாட் எப்படி இருக்கணுன்றதும் நம்ம அனலைஸ் பண்ணணும் ஸோ இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷனில் நம்ம பில்ட் பண்ண போகிறோம் ஸோ ஆப்டின்னு வரப்போ சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் நம்பர் சிஸ்டம் இது எல்லாத்துக்கும் நம்ம மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும் இதுவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்னு வரும்போது இன்இக்வாலிட்டி சிலாஜிசம் அண்ட் கோடிங் டீகோடிங் மெயின் ஃபோக்கஸாக வச்சுக்கோங்க இதுவே இங்கிலீஷ்னு வரும்போது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் டென்சஸ் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும் ஸோ மந்த் 2 பார்த்தீங்கன்னா கோர் டாபிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்யூரசி அண்ட் ஸ்பீடை வளர்க்கணும் சரிங்களா அதாவது ஆன்சர் பண்ணக்கூடிய எல்லா கொஷின்ஸும் கரெக்டாக இருக்கணும் அதே சமயத்தில் வேகமாகவும் ஆன்சர் பண்ணணும் அப்படி பார்க்கும்போது நம்ம ஆப்டியில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனாக இருக்கட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கட்டும் ஆவரேஜஸாக இருக்கட்டும் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ரீசனிங்னு வரும்போது பிளட் ரிலேஷன்
டைரக்ஷன் ஆர்டர் அண்ட் ரேங்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இங்கிலீஷ்னு வரும்போது எரர் டிடெக்ஷன் அண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுவே அட்வான்ஸ் லெவல் மந்த் 3க்கு போனீங்கன்னா அட்வான்ஸ் லெவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாடரேட் டு டிஃபிகல்ட் கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து ஓரளவுக்கு ஈஸி டு மாடரேட் கொஷின்ஸாக தான் இருக்கும். ஆனால் மெயின்ஸ் போகும்போது மாடரேட் டு டிஃபிகல்ட் கொஷின்ஸாக மாறும். அப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷனும் இப்போதுலேருந்தே ஆரம்பிச்சிடணும். ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அப்படி பார்க்கும்போது குவான்ஸில் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு, டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் இது உங்களுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா மந்த் 3ல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசில்ஸ் மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். அண்ட் நம்மளுடைய இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் க்ளோஸ் டெஸ்ட் மெயின் ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ மந்த் 4 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிலபஸை கவர் பண்ணணும். ஸோ அப்படி கவர் பண்ணும்போது நமக்கு ஆப்டியில் பார்த்தீங்கன்னா டிஐ எல்லா டைப்ஸான டிஐயும் 4th மந்த் ஃபுல்லாக கவர் பண்ணணும். லாஜிக்கல் ரீசனிங் ஃபுல்லாக கவர் பண்ணணும். பேரா ஜம்பிள்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். எக்கச்சக்கமான கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மைண்ட் என்ன பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மைண்டு தானாகவே அப்படி யோசிக்குதுன்னா நீங்கள் அதை வந்து முட்டி முட்டி படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ மந்த் 5 என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் அண்ட் மார்க் அப்போதுலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஸோ எக்ஸாம் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரில் அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ அந்த மாதிரி ஒரு மார்க்கையும் அட்டன் பண்ணணும். செக்ஷனல் டெஸ்ட் கண்டிப்பாக மேண்டேட்டரியாக டெய்லி போட்டாகணும். அண்ட் வீக்லி என்னது ஃபுல் லென்த் மார்க் போடுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே சமயத்தில் எதுலெல்லாம் வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாக கொடுத்து என்னது மந்த் 5 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மந்த் 6 ஃபுல் அண்ட் ரிவிஷன் அண்ட் ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும்னா பாலிஷ் பண்ணணும். கான்ஃபிடென்ஸை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும். ஃபுல் ரிவிஷன் அதாவது 2 ரவுண்டு மறுபடியும் எல்லா விஷயத்தையும் 2 வாட்டி படிக்கணும். சரிங்களா? 2 வாட்டி திருப்பி பார்க்கணும். டெய்லி ஃபுல் மார்க் போடணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் அல்லது என்ன மெமரி பேஸ்டு கொஷின்ஸை நிறைய சால்வ் பண்ணணும். எரர் நிறைய எடுத்து போடணும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய டெய்லி ஸ்ட்ராட்டஜி, டெய்லி ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா 3 to 5 hours ஒரு நாளைக்கு நீங்கள் ஒதுக்கியே ஆகணும். சரிங்களா? ஆப்டிக்கு 1.5 மணி நேரம், ரீசனிங்க்கு 1.5 மணி நேரம், இங்கிலீஷ்க்கு 1 மணி நேரம், அது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒதுக்கியே ஆகணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸும் டெய்லி 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெய்லி 1/2 hour வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ நல்ல புரிதலோடு படிக்கிறீங்கன்றதா முக்கியம். எவ்வளோ மணி நேரம் படிக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது. மேம் 5 மணி நேரத்துக்கு பதிலாக நான் 10 மணி நேரம் உட்காந்து படிக்கிறேன் மேம், ஓகே. பட் அதில் எவ்வளோ புரிதல் இருக்குது அதுதான் முக்கியம். சரிங்களா? ஸோ அதுக்கு மெயின் ஃபோக்கஸை கொடுங்க. ஸோ பேங்க் எக்ஸாம்ஸ் இது கிராக் பண்ணணுன்னா ஒரே ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே இதை பார்த்தேன், இந்த டாபிக் அங்கே பார்த்தேன், அந்த டாபிக் இங்கே பார்த்தேன், இந்த சப்ஜெக்ட் அங்கே பார்த்தேன், அந்த சப்ஜெக்ட் இங்கே பார்த்தேன்னு கண்ட மீனிக்கு எல்லாத்தையும் போய் பார்க்காதீங்க. யாருன்னா ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ப்ராப்பராக கேளுங்க. சரிங்களா? அதே மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம மொபைல் ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி குவிசஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி குவிசஸ் அட்டன் பண்ணுங்கள். வீக்லி ரிவைஸ் பண்ணுங்கள். புதிய டாப்பிக்கோ புதிய ரூல்ஸோ புதிய ஃபார்முலாவோ கம் அக்ராஸ் பண்ணிங்க அப்படின்னா தனியாக நோட் போட்டு அதை எழுதுங்க. ஒரு வாட்டி மார்க் டெஸ்ட் போடும்போதும் சரி, செக்ஷனல் டெஸ்ட் போடும்போதும் சரி, அதை திருப்பி பார்த்துட்டு போய் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே டிஃப்ரென்ஸ் வரும். சரிங்களா? அதே மாதிரி மார்க் அனலைஸ் பண்ணுங்கள். எந்த டாப்பிக்கில் தப்பு பண்ணுறேன், தெரிஞ்ச டாப்பிக்கா தெரியாத டாப்பிக்கா, ஏன் தெரிஞ்ச டாபிக் தப்பு பண்ணுறேன், ஏன் தெரியாத டாபிக் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. இதில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேலண்டர் ரிலீஸ் பண்ணியாச்சு, நேரம் வந்தாச்சு, எக்ஸாம் வரட்டும், நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அது வரட்டும், இது வரட்டும்னு சொல்லி உட்காந்துருக்க காலம் போதும். ஸோ போட்டாச்சு, எல்லாமே வந்தாச்சு. ஸோ உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இன்னும் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலையோ இதுதான் சரியான சமயம். ஏன்னா 1க்கு 3 வாட்டி நம்மளால் திருப்பி பார்த்துட்டு எக்ஸாம் போய் அட்டன் பண்ணலாம். போதுமான அளவு டைம் இருக்குது. இன்னும் வெயிட் பண்ணாதீங்க. சரிங்களா? 2026 ஒரு பேங்க் ஜாப் வாங்கணுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது, இம்பாசிபிளான விஷயம் கிடையாது. கஷ்டமான விஷயம் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள், இட் இஸ் டிஃபிகல்ட். பட் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க, அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்க, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இதுக்கான வேலையை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு நீங்கள் தனியாக ஸ்ட்ரகிள் பண்ண வேணாம். நம்மளுடைய அட்டா 24/7 மொபைல் ஆப் யாரெல்லாம் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காமல் மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ மொபைல் ஆப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரைட் ஹேண்ட் சைடில் கீழே எண்டில் ஸ்டோர்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் போயிட்டு தமிழ் பேங்க்குன்னு போனீங்கன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு இந்த ஒரு
உறுதி அப்படின்ற நமக்கு ஒரு பேங்கிங் ஃபவுண்டேஷனுக்கான கிளாஸஸ் காட்டும். ஸோ இது எப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம்னா February 2 தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ போதுமான அளவு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாமில் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. Y350ன்ற கோட் அப்ளை பண்ணும்போது நமக்கு மேக்ஸிமம் ஆஃபர்ன்றது இருக்கும். ஸோ 3749 rupees நீங்கள் பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிங்கன்னா வெறும் என்னது 2924லேயே இந்த ஒரு ப்ராடக்டை வாங்கிக்க முடியும். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மேம் எனக்கு 180 டேஸ்க்கு ஒரு பிளானர் இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்டடி பிளான் லைக் டே 1ல் என்ன படிக்கணும், டே 2ல் என்ன படிக்கணும், டே 3ல் என்ன படிக்கணும்ட்டு 180 டேஸ்க்கு ஓகேங்களா, இன்னும் 6 month இருக்கு இல்லையா, அந்த 6 monthக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா என்னுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி இதுதான். சரிங்களா? என்னுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி இதுதான். இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். சரிங்களா? நான் உங்களுக்கு 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளானை அனுப்பி விடுறேன். சரிங்களா? 180 டேஸ்க்கான ஸ்டடி பிளானை அனுப்பி விடுறேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள், வெறும் சென்ட் ஸ்டடி பிளான் அப்படின்னு அனுப்பாதீங்க. சரிங்களா? என்ன ஸ்டடி பிளானு, 180 டேஸா, 90 டேஸா, 60 டேஸா, 50 டேஸா, கிளர்க்கா, பிஓவா, எதுன்றதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிடுங்க. நான் உங்களுக்கு அதுக்கான இது உங்களுக்கு டாக்குமெண்ட்டாகவே அனுப்பிடுறேன். சரிங்களா? ஓகேப்பா. செஷன் லைக் போடாதவங்க மறக்காமல் லைக் போட்டுருங்கப்பா. இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் இருக்க போகுது. ஸோ இந்த செஷனில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமருக்கான ஃபுல் கவரேஜ் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ வெளியில் எம்டிஎஸ்க்கான தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் எம்டிஎஸ்ன்னு போட்டிருந்தாலுமே நமக்கு உள்ளே பார்க்க போகிற கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராமர் கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இட் இஸ் காமன் ஃபார் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி. ஸோ ரெண்டுத்துக்குமே ரொம்ப காமனானது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு மேரத்தான் மாதிரி நடக்க போது 3 to 4 hours செஷன் பிளான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியுதோ அவ்வளோ நேரம் போகலாம். சரிங்களா? ஸோ மிஸ் பண்ணாமல் நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு லைவ் யூடியூப்பில் வந்துடுங்க. சரிங்களா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸோ மச். பபாய். டேக் கேர்.